நம்ம இப்போ சந்தோஷ் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டோட உட்காந்துட்டு இருக்கோம். ஜிஎஸ்டி பற்றி சில கொஸ்டின்களை அவர்கிட்ட கேட்க போகிறோம். ஸோ இந்த ஜிஎஸ்டிங்கிறது இப்போ சமீபத்தில் ஒரு வருஷமாக நடந்துட்டு இருக்க ஒரு புது இன்ட்ரடக்ஷன் பை கவர்மெண்ட்டு. இதில் பொதுமக்களுக்கு மோஸ்ட்லி எந்த விழிப்புணர்வும் இல்லை. இதை பற்றி இது என்ன, இதனால் என்ன பெனிஃபிட்டு, என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் எதுவுமே தெரியாது. ஸோ அதை பற்றி கிளியர் பண்ணிக்கிறதுக்காக தான் இப்போ நான் உங்களை கூப்பிட்ருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டி அப்படிங்கிறது என்ன, ஒரு சிம்பிளாக ஒரு 2 லைனில் சொல்லணும்னா நீங்கள் என்ன சொல்வீங்க? ஓகே, ஜிஎஸ்டின்றது கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸஸ். இதை தான் வந்து ஜிஎஸ்டின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கூட்ஸ்க்கு வந்து முன்னாடி வேட் சிஸ்டமில் டாக்ஸேஷன் ஆகிட்டு இருந்துச்சு, சர்வீசஸ்க்கு சர்வீஸ் டேக்ஸ் இருந்துச்சு. அதே மாதிரி ஆக்ட்ராய், எக்ஸைஸ் டியூட்டி, மேனுஃபேக்சரிங்க்கு எக்ஸைஸ் டியூட்டி, இந்த மாதிரி மல்டிபிள் டாக்ஸேஷன் சிஸ்டமில் நம்மளோட நாட்டிலேருந்து டேக்ஸ் வரியாக அதை கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை வந்து எல்லாத்தையுமே இப்போ காமன் பண்ணி ஒரே டேக்ஸ் சிஸ்டம், ஜிஎஸ்டி, கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் எல்லாம் சேர்த்து ஒரே டேக்ஸ் சிஸ்டமில் எடுத்துன்னு வந்துட்டாங்க. தட் இஸ் யோர் ஜிஎஸ்டி. ஸோ இதில் பெனிஃபிட்னு பார்த்தா உங்களுக்கு லாட் ஆஃப் டேக்ஸஸ் அண்ட் லாட் ஆஃப் ரேட்ஸ் யூஸ் டு பி தேர். நம்மளுக்கு வந்து எந்த ரேட்டில் எந்தெந்த இதுக்கு எந்தெந்த ஷெட்யூல் பார்க்கணும் அப்படின்றதே வந்து ஆஸ் அ லேமேன் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. இப்போ வந்து டியூ டு ஜிஎஸ்டி தேர் ஆர் ஒன்லி 4 rates and lot of essential goods have been exempted or has been given as 0 rated. ஸோ அதனால் நிறைய எசென்ஷியல் ஐட்டம்ஸ்க்கு டேக்ஸ் கட்டாத முடியும். அண்ட் தெர் ஆர் அதர் இம்பார்ட்டண்ட் இதுக்கெலாம் வந்து கொஞ்சம் கம்மியான ரேட் 5% ஆர் 2% அந்த மாதிரி ரேட் சிஸ்டமில் எடுத்துகிட்டு. அப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தோன்னா டேக்ஸ் முன்னாடி வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தவங்கலாம் இதில் கொஞ்சம் கேப்சர் பண்ணி டேக்ஸ் கட்டுற மாதிரியும், நிறைய டேக்ஸ் கட்டிகிட்டு இருந்தவங்க கொஞ்சம் இதில் வந்து 5% அந்த மாதிரி கம்மியாகுதுன்னு சொன்னீங்கல்ல. பொதுவாக எந்த மாதிரி சர்வீசஸ் பேஸ்டில் வந்து இந்த மாதிரி கம்மியாகுது ஜிஎஸ்டினால டேக்ஸ்? சர்வீஸ் பேஸ்டு எல்லாமே 18% தான் இருக்குது. கூட்ஸ்க்கு வந்து எசென்ஷியல் ஐட்டம்ஸ் லைக் மில்க் அந்த மாதிரி சில ஐட்டம்ஸ்க்கு மட்டும் டாக்ஸேஷனை எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. And costly items like luxury cars or computers, they have been put out with the 28% slab. அதெல்லாம் அதில் luxury items அப்படின்னு சொல்லிட்டு கேட்டகரைஸ் பண்ணி அதுக்கெல்லாம் 28% போட்டிருக்காங்க. பட் again there are certain goods which are outside the ambit of GST. இப்போ லிக்கர் அதெல்லாம் வந்து இன்னும் ஸ்டேட் எக்ஸைஸ் அந்த இதுதான் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ப்ராப்ளி ஓவர் டைம் தட் வில் கெட் அண்டர் தி நார்மல் ஜிஎஸ்டி ரெஜிம். நீங்கள் இப்போ சொன்னதில் எனக்கு ஓரளவு கிளியர் ஆகிடுச்சு. இருந்தாலும் இப்போ இதுலேருந்து ஒரு சின்ன சந்தேகம் என்னன்னா, இப்போ நீங்கள் ஸ்டேட்டுன்னு சொன்னீங்கல்ல, அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இந்த ஸ்டேட் ஜிஎஸ்டி அந்த நேஷ்னல் ஜிஎஸ்டின்னு 2 போடுறாங்க. என்னது? சென்ட்ரல் ஜிஎஸ்டி, சாரி, ஸ்டேட் ஜிஎஸ்டி அண்ட் சென்ட்ரல் ஜிஎஸ்டின்னு 2 போடுறாங்க. இதை பற்றி எனக்கு டிஃப்ரென்ஸ் புரிய மாட்டேங்குது. யாருக்கு இந்த அமௌண்ட் போகுது, நம்ம கட்டுற டேக்ஸ், ஸ்டேட் எவ்வளோ எடுத்துக்கிறாங்க, எதுக்காக அவங்க தனியாக எடுத்துக்கிறாங்க, இவங்க தனியாக எடுத்துக்கிறாங்க? இதை பற்றி இவ்வளோ நாள் என்ன ஆகிட்டு இருந்துச்சுன்னா, there used to be 2 systems. சிஎஸ்டின்னு ஒன்று இருந்துச்சு, சென்ட்ரல் சேல்ஸ் டேக்ஸ். அப்புறம் நம்ம எவ்ரி ஸ்டேட் யூஸ் டு ஹேவ் அ வேல்யூ ஆடட் டேக்ஸ் விச் இஸ் வேட். அது இல்லாமல் சர்வீஸ் டேக்ஸை வந்து சென்ட்ரல் எடுத்துகிட்டு இருந்தாங்க. எக்ஸைஸ் டியூட்டி, தேர் ஆர் சர்டைன் எக்ஸைஸ் டியூட்டி தட் இஸ் கெட்டிங் பெய்ட் இன் தி ஸ்டேட். Certain excise duty that gets, I mean, most of the excise duty that gets paid is to the central government. And the central government, as a proportionate, on a proportionate basis, they will give it to the state government. But that has, since it has become a one taxation, எல்லாமே வந்து இப்போ it is either central GST or state GST. There is a part called IGST and UTGST. UTGST is again state GST for union territories. So IGST I'll cover it a little later. But central GST அப்படின்றது it will be equivalent to what state GST is. If it is 18% GST rate, 9% central எடுத்துப்பாங்க, 9% state எடுத்துப்பாங்க. So this is the hierarchy in which it operates. 2 பேருமே வந்து சென்ட்ரலுக்கு ஒரு பார்ட் போயிடும், ஸ்டேட்டுக்கு ஒரு பார்ட். ஸோ இப்போ ஜிஎஸ்டின்னு எடுத்தாலே நீங்கள் கூட்ஸ்ன்னு எடுத்தாலும் சரி, சர்வீஸ்ன்னு எடுத்தாலும் சரி, ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் ஈக்குவல் அமௌண்ட் ஆல்மோஸ்ட் ஸ்ப்ளிட் பண்ணிக்குவாங்க. அதுதான் சொல்ல வரீங்க? ஆமாம். ஓகே. இப்போ நேர்களோட இன்னொரு கொஸ்டின் என்னென்னா, இந்த ஜிஎஸ்டி பாலிசி இப்போ ரீசெண்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இது எவ்வளோ தூரம் உறுதியானது? எப்படி இது இன்னும் ஃபர்தராக சேஞ்சஸ் பண்ணுவாங்களா, இல்லை இப்படி தான் இருக்குமா, இல்லை இந்த இன்ஃபர்மேஷனை மக்கள் எங்கே போய் பார்த்துக்கிறது? இந்த இதுக்கு இவ்வளோ பர்சன்ட், இதுக்கு இவ்வளோ பர்சன்ட் சொல்கிறாங்க இல்லையா, இந்த இன்ஃபர்மேஷனை எப்படி பொதுமக்கள் தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுல உங்கள் கருத்து என்ன? ஜிஎஸ்டி it's going to be here for a long time. It's not going to be repealed. Even if the government is going to get changed, I don't think there is a change in the law that is going to happen anytime soon. So அது இங்கே இருக்க தான் போகுது. What we can see is that there will be change of policy, change of sections, laws. That can happen anytime. என்ன வேணாலும் மாறலாம், எப்போ வேணாலும் மாறலாம். அது அண்ட் இட்ஸ் a very new law. அதில் இன்னும் வந்து கேஸ் லாஸ் அதெல்லாம் வந்து ஏற்கனவே செட்டிலான கேஸ் லாஸ், எவ்ரி திங் ஹேஸ் பீன் அன்செட்டில்ட் நவ்.
So to again settle it out, there will be judgments, and based on that judgments, there will be a lot of changes in the law itself. So the instability can be expected in the short run or for at least 3 to 5 years. Any updates on GST is available on gst.gov.in portal. The public can directly go visit there. There are notifications that will get announced every once the GST council they meet, they'll give out a lot of notifications. You can follow it up and you can get updated. ஓகே ஓகே. ஜிஎஸ்டியை பற்றி நிறையவே தெரிஞ்சுக்கிட்டோம். உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சந்தோஷ்.